ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு நபர் செகண்ட் ஹேண்ட் காரை ஒன்று வாங்கி விபத்தாகி மாண்ட பிறகு அந்த குடும்பத்திற்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது விக்னேஸ்வரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருக்கு 2 வயது இருக்கும் பொழுது இவருடைய அப்பா மாண்டு அதன் பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னா கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய விக்னேஸ்வரன் இருக்கார் இல்லையா, இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த விக்னேஸ்வரனுடைய சித்தப்பா அப்படின்ட்டு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பாவுடைய பேர் தாங்க ரமேஷ், இவருடைய அம்மாவுடைய பேர் தாங்க மாலதி, இவருடைய சித்தப்பா இருக்கார் இல்லையா அவருடைய பேர் தாங்க சுரேஷ். இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த காலகட்டத்தில் இவருடைய அப்பாவுடைய வேலையும் இவருடைய சித்தப்பாவுடைய வேலையும் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருந்திருக்குது. அதாவது இந்த இருவருமே ஒரு கார் டிரைவராக தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விக்னேஸ்வரனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஒரு டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருடைய தம்பி இருக்கார் இல்லையா சுரேஷ், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடையில் அவங்கக்கிட்ட ஒரு ஆக்டிங் டிரைவராக தாங்க இருந்திருக்கிறாரு. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. இவருடைய சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் தான் இந்த விக்னேஸ்வரனுடைய அப்பா ரமேஷ் ஒரு திட்டம் தீட்டுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நாள் தான் அடுத்த ஆள்கிட்ட அடிமையாக வேலைக்கு போகிறது, அதனால சொந்தமாக ஒரு கார் வாங்கணும். அந்த கார் வாங்குவதற்காக சிறுக சிறுக காசு சேர்த்து புதுசாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனால் காசு நிறைய தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால நம்ம எப்படியாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் காரையாவது வாங்கிடணும், எப்படி இருந்தாலும் சொந்த காராக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஆலோசனை பண்ணுறாரு. அதே மாதிரியே காசை கஷ்டப்பட்டு சேர்த்து சரியாக 2017 காலகட்டம் அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு கன்சல்டிங்கில் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்குறாருங்க. அப்படி அந்த செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இவருடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஆவிகள் அமானுஷங்கள் மற்றும் கடவுள் மீதும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு நபர் தாங்க இந்த ரமேஷ். அதனால என்ன பண்ணுறாருன்னா எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால எப்பயும் போல என்னுடைய வேலையில் ஈடுபடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த தனியார் நிறுவனத்தில் ஒரு டிராவல்ஸில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அங்கே இதே மாதிரி நிறைய நபர்கள் சொந்தமாக கார் வச்சு அந்த டிராவல்ஸ் மூலியமாகவே அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் கொடுத்துட்டாங்க, அந்த வேலையில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரியே என்கிட்ட சொந்தமாக ஒரு கார் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டிராவல்ஸ் நிறுவனத்துக்கிட்ட போய் சொல்கிறாருங்க. அப்படி அந்த வேலையில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் தான் கடந்திருக்கும். இந்த காரை எதுக்குடா வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ் நிறுவனத்திலேயே ஒரு குடும்பத்தினர் இந்த மாதிரி வெளியூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவரை வந்து புக் பண்ணுறாங்க. உடனே இந்த ரமேஷும் இவருடைய கார் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தினரை சந்திச்சு அவங்கள வந்து காரில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. அவங்கள வந்து கிராமத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு விடணும் அப்படின்றதுக்காக பாதி தூரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாருங்க. அவங்களுடைய ஊருக்கு போகணும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் போகணும். 20 கிலோமீட்டர் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவருடைய கார் வந்து சடனாக வந்து ஆஃப் ஆயிருக்குது. என்னாச்சுன்னு தெரியல, பிரேக் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க காரை விட்டு இறங்கி பின்னாடி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி காரை விட்டு இறங்கி பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன விஷயம் எதுக்காக அப்படி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. உடனே இவருக்கு தெரிந்த அந்த டிராவல்ஸ் வச்சுட்டாங்க இல்லையா, அவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணி ஒரு மெக்கானிக்கையுமே இந்த கார் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே வர வைக்கிறாருங்க. அப்படி வர வச்சதுக்கு பிறகு அந்த காரை செக் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய அந்த மெக்கானிக் வந்து என்ன சொல்றாருன்னா, கார் வந்து ரொம்ப நாளாக வந்து நின்றுகிட்டே இருந்திருக்கும் போல, அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்டரி வந்து சுத்தமாக சார்ஜே இல்லை, பேட்டரி வந்து நீங்கள் மாற்றி ஆகணும்னா நான் இப்பொழுதைக்கு நீ உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அவசரம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் தம்ஸ்அப் பண்ணி கொடுக்குறேன், தம்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயுமே இடையில நிப்பாட்டாமல் போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அதன் பிறகு பேட்டரியை வந்து ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணி பாருங்க, முடியலை அப்படின்னா ஃபுல்லாக பேட்டரியை வந்து வேற ஒரு பேட்டரியை மாற்றி போடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே தம்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு இடத்துலையுமே நிப்பாட்டாமல் அங்கே காரில் ஏறிக்காங்க இல்லையா ஒரு உறவினர்கள், அவங்கள பூரா அவங்களுடைய கிராமத்திலேயே இறக்கி விட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு.
இப்படியே அடிக்கடி கார் வந்து இடையிலேயே நிப்பாட்டுறது, அதன் பிறகு வந்து வேற யாரையாவது ஒரு மெக்கானிக் வச்சு அதை வேலை பார்க்கறது, அந்த மாதிரி தாங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த காரோட பேட்டரி தானே பிரச்சனை, பேட்டரியவே நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க புதுசாகவே ஒரு பேட்டரியே மாட்டியிருக்கிறாரு. அப்படி மாட்டி ஒரு வார காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் மறுபடியும் அந்த கார் வந்து அடிக்கடி பிரச்சனையாயிட்டே இருந்திருக்குது. இதனால இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ காரை எடுக்கும் பொழுதே உங்ககிட்ட சொன்னேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பூஜை போட்டு வாடா அப்படின்ட்டு, அதனால நீ கேட்கவே இல்லையா, இப்பொழுது தடைக்கு மேலே தடையா வந்துட்டு இருக்குது, நாங்கள் சொன்னால் நீ கேட்க மாட்ட, நாளைக்கு உன்னோட ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஜோதிடரை போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 9 மணிக்கு எல்லாமே இந்த ரமேஷனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய மாமியார் மாமனார் அனைவருமே ஒரு ஜாதக நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாங்க. அப்படி ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படியே அந்த ஜோதிடர் என்ன சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த பையன் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வாகனத்தால் தான் கண்டம் இருக்குது, ஒரு வருட காலகட்டம் அவர் வந்து வாகனத்தையே தொடக்கூடாது, வாகனமே ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டுவார் அப்படின்னா அவருக்கு எப்படியும் ஒரு பேராபத்து வர காத்திருக்குது, அதனால நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இப்போதைக்கு இதுக்கான பரிகாரம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் கைவிரிக்கிறாரு. உடனே வருத்தத்தோடைய இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரமேஷை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவருக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு, அதனால இதெல்லாம் ஒரு தூசி மாடு எடுத்துக்கிட்டாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான் நம்பினாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு பேரிடிவிலுக்கு காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு சரியாக ஒரு 9:30 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த ரமேஷனுடைய மனைவிக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ண உடனே ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு அதிர்ச்சியோட மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. உடனே உங்களுடைய மாமனார் மாமியார் மற்றும் இந்த ரமேஷுடைய தம்பி சுரேஷ் இருக்கார் இல்லையா, அனைவருமே என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி தாங்க முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. மருத்துவமனையில இருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க, என்னுடைய கணவர் வந்து கார் விபத்தாகி இறந்து போயிட்டாராம் ஸ்பாட்லேயே, அந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய ஃபோனை எடுத்து மறுபடியும் யார் கால் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட விஷயத்தை கேட்டு எந்த மருத்துவமனைன்னு கேட்டு ஸ்ட்ரைட் அந்த மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு. இந்த ரமேஷ் வந்து ஹைவேல வந்துட்டு இருந்திருப்பார் போல, இடையில ஒரு மாடு குறுக்க வந்திருக்குது, அந்த மாடு மேலே ஏற்றிடக்கூடாதே பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு வண்டியை வந்து சடனாக வந்து திருப்பி இருக்கிறாரு. கண்ட்ரோல் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரிகார்டு மேலே மோதி கார் அப்படியே மட்டமல்லாக்க சாஞ்சிருக்குது. அதனால அந்த கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு இவர் சீட் பெல்ட்டும் போடாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு அடிபட்டு அப்படியே இவருடைய உயிரும் போயிருக்குதுங்க அந்த ஸ்பாட்லேயே. உங்களுடைய கணவரை எங்களால் காப்பாற்ற முடியல, ஏன்னா அவர் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி தூக்கிட்டு வரும்பொழுதே அவருடைய உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதுக்காகத்தானே சொன்னோம் காரை எடுத்து ஓட்டாரான்ட்டு, சொல்கிற எதையுமே கேட்காம இப்படி உசுரை விட்டுட்டு போயிட்டானே, நம்ம எல்லாத்தையும் பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடித்து அழுதுட்டு இருக்காங்க. அதன் பிறகு மருத்துவமனையில் செய்யக்கூடிய அந்த இறுதி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு வந்து இவங்களுடைய முறைப்படி சுடுகாட்டு கொண்டு போய் இவர் வந்து எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக இவங்களுடைய வாழ்க்கையில் இடி விழுந்த மாதிரி தாங்க அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே முகம் கொடுத்து பார்க்காமலே இருந்திருக்காங்க. 2 வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அப்பங்காரம் போயிட்டானே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய தம்பி சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க கால் பண்றாங்க. உங்களுடைய காரை எடுத்துட்டு போகணுன்ற நினைப்பே இல்லையா, இப்படியே அந்த இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன எங்களை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே ஃபோன் கால் கட் பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தினர் கிட்ட சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கும்பொழுது அந்த காரோட முன்பகுதி எல்லாமே அடிபட்டு இருக்குதுங்க. இப்படியே வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி முன்பகுதி எல்லாமே டேமேஜா இருக்குது, ரொம்ப சங்கடமா இருக்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெக்கானிக் செட்ல விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் மூலியமாவே கான்டாக்ட் பண்ணி ஒரு 4-வீலர் மெக்கானிக் செட்லேயே கொண்டு போய் இவருடைய காரை வந்து நிப்பாட்டிருக்கிறாரு. அப்படி காரை நிப்பாட்டிட்டு இது எப்ப சர்வீஸ் பண்ணி தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. காரோட முன்பகுதி எல்லாமே ரொம்ப சேதாரமா இருக்குதுப்பா, அதனால காரை வந்து சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எப்படியும் 2 அல்லது 3 வார காலகட்டங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரிங்க, நீங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் கேளுங்க, நான் அட்வான்ஸ் வேணா போடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த சுரேஷ் இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு பிறகு நடந்த எந்த விஷயத்தையுமே இவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடி சொல்லவே இல்லை. அதே மாதிரி 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு அதுக்குண்டான அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த 4-வீலர் மெக்கானிக் செட்லேயே அந்த காரை திருப்பி மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இவருடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 சென்ட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொந்த வீடு தாங்க. வீட்டுக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டுவதற்காக போர்ட்டிகோ ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடியே ஒரு கேட் போட்டு இவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு கேட் இருக்குது.
அந்த கேட்டை திறந்துட்டு அந்த காரை எடுத்துட்டு அந்த போட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டும் பொழுது இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, வந்துட்டு இவர் கண்டமணிக்க திட்டுறாங்க. இந்த சனியனை எதுக்குடா நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்த, இதனால தான்டா என்னுடைய பையனுடைய உயிரே போயிருக்குது, ஒழுங்கு மரியாதையே இந்த காரை எங்கேயாவது கொண்டு போய் வித்துரு அல்லது இடக்கடைக்கு போட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த சுரேஷ்க்கு கோவம் உச்சந்தலைக்கு மேலே ஏறி இருக்குது. என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு நேரம் சரியில்லை, அவனுக்கு கண்டம் இருக்குது, காரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ற எதையுமே மதிக்காம கார் எடுத்துட்டு போனான், அதனாலதான் விபத்தாகி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவன் ஆசையா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சொந்தமான முறையில் அவன் கார் வாங்கினான். இப்படிப்பட்ட அந்த காரை அவனால் ஓட்ட முடியலையே, அல்பாசியில் போயிட்டானே அப்படின்றபடி நான் வருத்தத்தில் இருக்கிறேன். நானும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறது, என்கிட்ட ஒரு சொந்த கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அன்னை வாங்கட்டும், அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு பொறுமையாக இருந்தேன். இப்பொழுது அன்னை ஆசை தான் நிறைவேறல, அதனால இந்த காரை வந்து நானே வாங்கி ஓட்டிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்றாரு. அப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்தினர் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் இந்த காரை நான் வச்சுக்க தான் போறேன், யாருக்கிட்டையும் விற்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க முடிவா கட் அண்ட் ரைட்டா சொல்றாருங்க. இப்படி இவருடைய கார் இவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த சுரேஷோடைய வாழ்க்கையில அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்ததுக்கு பிறகு இவர் ஏற்கனவே ஒரு தங்க நகை கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, ஆக்டிங் டிரைவரா, அங்கேயே போயிட்டு நான் சொந்தமாக கார் வச்சிருக்கிறேன், அதனால நான் அடிக்கடி எங்களால் வர முடியாது, நீங்க எப்போதெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன்னா, மற்றபடி நான் சைடில் கிடைக்கக்கூடிய வேலையை எடுத்து பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவாக சொல்றாரு. அதே மாதிரி அந்த தங்க நகை கடையோடைய ஊழியருமே ரொம்ப தங்கமான மனுஷர் அப்படின்ற காரணத்தினால நீ தாராளமாக போய் பாரு, யார் வேணான்னு சொன்னா நாங்கள் கூப்பிட்றப்ப மட்டும் நீ வந்தா போதும்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரியே அவர் கொடுக்கக்கூடிய அந்த வருமான தொகையை வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்காக நம்ம வந்து பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு சேர்த்து வைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து நிம்மதியாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. இவர் நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே இவருக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாகவே சிறு சிறு வேலைகள் வந்துட்டு இருந்திருக்குது. எப்பயும் போல நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர் கான்டாக்ட் பண்றாருங்க. நான் என்னுடைய மனைவியோட ஊருக்கு போனோம், என்னுடைய மனைவியை வந்து பக்கத்து ஊர்ல விட்டுருக்கிறேன், அதனால என்னை வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறியாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. வாங்கினா போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய காரில் ஏற்றிக்கிட்டு அன்றைய இரவு இவருடைய வீட்டில இருந்து அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க கடந்து போயிருப்பாரு. அந்த சமயத்தில் இவர் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா டிரைவர் சீட்டில், இவருக்கு பக்கத்தில் தாங்க அந்த பேங்க் மேனேஜர் உட்காந்துருக்காரு. இவருடைய தொடைப்பகுதியில் யாரோ கையை வச்சு அமுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா அந்த பேங்க் மேனேஜர், அப்படி கழுத்து எல்லாமே ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி அவருடைய கையை புறம் விட நாட்டிக்கிட்டு கண்கள் 2 இட்டுக்கிட்டு அவருடைய இமைக்குள்ளேயே வந்து மூடி மறைகிற மாதிரி ஒரு மாதிரியே துடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. என்னாச்சுங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது அவரால் வாயை திறந்து பேசவே முடியல. உடனே சடனா பிரேக்கை போட்டு இவருடைய காரோடைய அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் சோடா வாங்கிட்டு வந்திருக்காரு. சோடா வாங்கிட்டு இவருடைய முகத்தில் அடிச்சு அவர் கொஞ்சம் குடிக்க கொடுத்துருக்காருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கணமே அவர் அந்த காரை விட்டு வெளியே வந்து இறங்கி நின்றுக்கிறாரு. என்னாச்சுன்னா உங்களுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குதா, டேப்லெட் எதுவும் போடாம விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, வாயில கெட்ட வார்த்தை வந்துருப்பா, நான் வந்து இந்த கார்ல உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, என்னை பார்த்தா உனக்கு நோயாளி மாதிரி தெரியுதா, நான் ஒரு டேப்லெட் கூட இப்ப வரைக்கும் போட்டதே கிடையாது, கார்ல உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல என்னுடைய கழுத்தை பிடிச்சி பின்புறமா இருந்து யாரோ நெரிக்கிற மாதிரி தெரிஞ்சு, டக்குன்னு இப்படி குனிஞ்சபடி இந்த சீட்ல இருந்து இப்படி சாஞ்சு பார்க்கும் பொழுது பின்னாடி யாரோ உட்கார்ந்துருந்த மாதிரி தெரிஞ்சு, அதை பார்த்து தான் மிரண்டு போயிட்டேன், கொஞ்ச நேரத்துல என்னுடைய உசிரை போயிருக்கும், இந்த கார்ல ஏறினதே என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சுரேஷ்க்கும் கோபம் வந்திருக்குது. உங்களுக்கு உடம்பு முடியாத காரணத்துக்காக நீங்க வந்து இப்படி வந்து இறங்கி நிக்கிறீங்க, பாவோண்டு சோடாலாம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அதை விட்டுவிட்டு என்னுடைய காரை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து எனக்கு உண்டான காசை கூட கொடுக்க வேணாம், நீங்க இப்பயே நடந்தே கூட போங்க அப்படின்ற மாதிரியாங்க கோபத்தோட இவருடைய கார்ல உட்காந்து அந்த காரை மூவ் பண்ணிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கிறாருங்க. இதுதாங்க இவருடைய கார்ல முதலாக நடந்த அமானுஷ்யமான நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்குங்க. அன்றைய மாலை தோராயமாக ஒரு 5 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவர் கான்டாக்ட் பண்ணி யாரோ ஒரு நபர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணிக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒரு 4 வயசு அல்லது 3 வயசு இப்படி தான் இருக்கும். இந்த 3 பேரையும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டத்தில் கொண்டு போய் விடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6:30 மணிக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த பெண்மணியும் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் கார்ல ஏற்றிக்கிட்டு திருநெல்வேலியிலிருந்து கிளம்புறாருங்க கார் எடுத்துக்கிட்டு. சரியாக தென்காசி மாவட்டத்துக்கிட்ட நெருங்கும் பொழுது இந்த ஒரு பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தைகள் வந்து விக்கி இருக்குதுங்க. என்னமா அது விக்கல் வருது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த சுரேஷை பார்த்து, தம்பி கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவர் கீழே குனிஞ்சு வாட்டர் கேனை தேடி பார்க்குறாருங்க. அது வந்து தண்ணி எல்லாமே எம்டியாக இருந்திருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காரை இந்த ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்படி ரோட்டின் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இவர் வந்து அந்த ரோட்டை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கிட்ட போய் வாட்டர் கேன் வாங்குறாரு. அப்படி கடைக்கிட்ட வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் தோள்பட்டையில் யாரோ கை வைக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் எதிர்ப்புறத்தில் பார்க்கும்பொழுது நிறைய நபர்கள் வந்து இவங்க காரை நிப்பாட்டி வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த கார்கிட்டே கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே இந்த காட்சியை பார்த்து மிரண்டு போய் அந்த கார்கிட்டே ஓட்ட முடிச்சிருக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி கார்கிட்ட எல்லாரும் நிற்கிறீங்க அப்படி கேட்கும்பொழுது, யார் யா நீ தான் டிரைவரா, காருக்குள்ள 3 பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சு, நான் இப்போ தானே இறங்கி போனேன், 5 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காருக்குள்ள எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அந்த காருக்குள்ள உட்காந்து நபர்கள் ஒருத்தர் கூட இவருடைய கண்களுக்கு தெரியல. சுத்தியும் புகையா வெள்ளையே அடிச்ச மாதிரி தாங்க இருந்திருக்குது. அந்த காரை ஃபுல்லா மறைச்ச மாதிரி. அப்பதாங்க இந்த சுரேஷ்க்கு ஒரு விஷயம் புரிந்து தட்ட ஆரம்பிச்சிருக்குது. காருக்குள்ள இருக்கும்பொழுது நம்ம ஏசியை குறைச்சு தானே வச்சிருந்தோம், அந்த ஏசி ஃபுல்லாகி கண்ணாடி ஃபுல்லா வந்து தெரியாத அளவுக்கு மறைமுகமா அந்த காத்து மூலியமாகவே பரவி அடைச்சு போய் கிடக்குது அப்படின்ட்டு. அதன் பிறகு கதவை வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணவே முடியல. மறுபடியும் இவருடைய டிரைவர் சீட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த டோரை வந்து நார்மலாக தானே மூடி விட்டு போனாரு. ஆனால் அந்த டோருமே இழுத்து பிடிச்ச மாதிரி தாங்க மூடி இருக்குது. அப்பொழுதாங்க இவருக்கு இன்னொரு விஷயமே தெரிய வந்திருக்குது. நம்ம டோரை ஓப்பன் பண்ணி போகும்பொழுது அந்த கண்ணாடி அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பனில் தானே இருந்துச்சு, எப்படி மூடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. என்னையா பார்த்துட்டு இருக்கிற, அவங்கள எப்படியாவது காப்பாற்று, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே இவர் வந்து பின்னாடி வந்து மறுபடியும் டோரை வந்து தட்டுறாருங்க. அப்படி தட்டும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குள்ள உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் 2 குழந்தைகள் இருக்கா இல்லையா, அந்த 3 பேருமே இந்த காரோடைய கண்ணாடி அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு கையை வந்து ஓங்கி இப்படி அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புகை எல்லாமே விலகி போய் அந்த 3 பேரும் இந்த காருக்குள்ள அவதிப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி இங்கே சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தென்பட்டிருக்குது. அதாவது அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் 2 குழந்தைகளும் தவிச்சிட்டு இருக்காங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டு. இதுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தால் சரியா வராது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த சுரேஷே கீழே கிடக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லெடுத்து அந்த கண்ணாடியோட அந்த முன்பகுதியிலே அடிக்கிறாருங்க. அடித்த உடனே அந்த கண்ணாடி ஓப்பன் ஆகி அதன் பிறகு உள்ளுக்குள்ளே கை விட்டு அந்த டோரோடைய லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி விட்டு அந்த கதவை வந்து திறந்து விட்ட உடனே அங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3 பேரும் கஷ்டப்பட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுது அந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை மயக்கத்தோடு இருந்திருக்குது. உடனே அந்த பக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஆட்டோவை நிப்பாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரியே அந்த 3 பேரையும் அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு இவருடைய காரையும் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கே கிளம்பி போறாருங்க அந்த மருத்துவமனைக்கு. அப்படி மருத்துவமனைக்கே போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த முதலுதவி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவங்களை வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தம்பி, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, நீ காலையில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து ஃபாரின்ல இருந்திருக்காருங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய மாமனார் ஊருக்கு போறதுக்காக தாங்க இவங்க வந்து இந்த காரையை அரேஞ்ச் பண்ணது. இப்பொழுது இந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய மாமா மற்றும் அத்தை இருக்காங்க இல்லையா, அந்த இருவருமே இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காரை எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காரை வந்து போட்டிக்கிட்டே நிப்பாட்டிட்டு அந்த காரையே உத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, ஏன் இப்படி தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாரு. சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காரை அந்த போட்டிக்கிட்டே நிப்பாட்டிட்டு இவருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா ஆல்ரெடி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நமக்கும் பசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மேல் ரூம் போயிருக்கிறாரு. இவருடைய மேல் ரூம் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டெரஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விண்டோ வழியாக எதர்ச்சியாக இவருடைய அந்த போட்டிகோ கிட்ட அந்த கார் நிற்கிறது இல்லையா, அந்த இடத்த பார்த்துருக்கிறாரு. அப்படி அந்த இடத்த பார்க்கும்பொழுது இவருக்கு இறக்குள்ளேயே நடுங்கக்கூடிய ஒரு காட்சி இவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கார் நிற்கிது இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே அந்த காரை சுற்றி ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்கிட்டு நடமாடுற மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு இவருடைய ரூம்ல இருந்து கீழே படிக்கட்டு வழியாக ஓடி வந்திருக்கிறாரு. அப்படி ஓட்ட முடிச்சு வரும்பொழுது அந்த கருப்பு உருவம் டக்குன்னு அந்த கேட்டை தாண்டி ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி இருக்குதுங்க. உடனே கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இவர் அந்த தெரு வழியாக வந்து நிற்கிறாருங்க. அப்படி தூரத்தில் அந்த உருவம் ஓடிட்டு இருந்திருக்குது. இவரும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேகமாக ஓடிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு முன்னாடி ஓடிட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் ஆளே காணாங்க, டிசப்பியர் ஆயிருக்கிறாரு. எங்க அதுக்குள்ள ஓடி ஒளிஞ்சான்னு தெரியலையே. ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இப்பொழுது இந்த நபர் யார் என்னன்றதே நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. இவர் போடக்கூடிய அந்த சத்தத்தை கட்டி இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய வீட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க.
என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுமில்ல, ஏதோ ஒரு திருடன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் போல, காரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு அவனை வந்து துரத்தும் பொழுது எங்கே ஓடுனானே தெரில அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய அப்பா அம்மா அப்படியே அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஏன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லடா இந்த கார் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை, உன்னோட மூத்த அண்ணனும் இறந்து போயிட்டான், இப்பொழுது நீ மட்டும் தாண்டா எங்களுக்கு இருக்கிற, உன் அண்ணியும் உன்னுடைய அண்ணியோடைய குழந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்றது உனக்கே தெரியும், தயவு செஞ்சு இந்த காரை எங்கேயாவது வித்து தொலைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்பொழுதுமே இந்த சுரேஷ் அப்படின்றவர் அவங்கள கண்டமணிக்க திட்டிட்டு முதல்ல படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. சரியாக அன்றைய இரவு இப்படியே கடந்து விட்டது. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் இவருக்கு ஃபோன் கால் வருதுங்க. அப்படி ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசும்பொழுது எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் நாள் இரவு இவர் வந்து ஒரு பெண்மணியையும் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அவங்க தாங்க கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி கோச்சுக்காம இது வந்து எனக்காக நீ செய்யக்கூடிய வேலையா நினைக்காத, உன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம்ப்பா, அதனால நீ பைக்கை கூட எடுத்துகிட்டு வந்துரு, இல்லை பஸ்ஸில் கூட வந்துரு, என்னுடைய தென்காசி மாவட்டம் என்னுடைய மாமனார் ஊருக்கு நீ வர முடியுமா, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லணும், தயவு செஞ்சு காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க அங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நீ கட்டாயமாக வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் கால் கட் பண்ணிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு. அந்த 2 வீலரே எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு இவருடைய மாவட்டத்திலேருந்து தென்காசி மாவட்டத்துக்கு போகிறாருங்க. அப்படி தென்காசிக்கு போய் அவங்களுடைய மாமனாருடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சபடி உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய மாமனார் மற்றும் மாமியார் இருக்காங்க இல்லையா, டீ போட்டு இவருடைய கையில் கொடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுரேஷ் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி இவரே உத்து பேயறிஞ்ச மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தம்பி நீ வாங்கி வச்சிருக்க இல்லையா அந்த காரு, அதை வந்து நீ எப்போ வாங்கின, இது உன்னுடைய கார் தானா இல்லை வேற யாருடைய காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த சுரேஷ் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க, இது என்னுடைய கார் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லைப்பா நீ ஓப்பனாக சொல்லு, சொன்னா தான் நான் ஒரு விஷயத்தையே உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த சுரேஷ் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இது வந்து நாங்கள் செகண்டில் வாங்கின காரு, என்னுடைய அண்ணன் கையில் தான் முதல் இருந்துச்சு, என்னுடைய அண்ணன் விபத்தாகி இறந்து போயிட்டான், அப்படி இறந்ததுக்கு பிறகு தான் இந்த காரை வந்து மெக்கானிக் செட்டில் விட்டு சர்வீஸ் பார்த்து நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது தாங்க அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு ஈரக்குழியே நடுங்கி போயிருக்குது. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு இவர் வாட்டர் கேன் வாங்குறதுக்காக காரை ஓப்பன் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே இறங்கி போனார் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பெண்மணியும் இவங்களுடைய 2 குழந்தைகளும் இந்த காருக்குள்ளே தாங்க உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடி இருக்குது. ஒருவேளை அவர் வந்து கையில் வந்து ரிமோட் வச்சிருப்பார் போல, அதனால தான் மூடி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அந்த உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடம் முழுக்க சுற்றி வந்து ஜில்லுன்னு ஆயிருக்குதுங்க அந்த ஏசி கூலிங்கு. என்னடா அது பயங்கரமாக ஏசி கூலிங் ஆகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுடைய 2வது மகள் இருக்காங்க இல்லையா, அம்மா எனக்கு மூச்சு திணறல் வருது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒன்றுமில்ல பாப்பா, இப்பொழுது டிரைவர் அங்கிள் வந்துருவார் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியும் சமாளிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய கண்களுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு காட்சி தட்டுப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பேர் மட்டும் தானே இருந்தோம், திடீர்னு யார் மனக்குள்ள உட்காந்துருக்குறா அப்படின்ற மாதிரி தாங்க ஒத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குதுங்க. கோரமாக இருக்கக்கூடிய ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் டக்குன்னு இவங்களை மெல்ல திரும்பி பார்க்குது. பார்த்த அடுத்த நொடி இவங்களுக்கு உசுரே போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். உடனே தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை போட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த உருவம் 2 குழந்தைகளையுமே ஒத்து பார்த்துட்டு இருக்குதுங்க, ஏதோ அட்டாக் பண்ண வர மாதிரி. அந்த சமயத்திலேயே ஒரு பெண் குழந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்குது, இன்னொரு பெண் குழந்தை பயத்தில் அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் காரை சுற்றி ஆட்கள் வந்து அதன் பிறகு கண்ணாடி உடைச்சு எங்களை காப்பாற்றினீங்க, அந்த காருக்குள்ளே உன்னை தவிர வேறு ஏதோ ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்தோம்ப்பா, அந்த உருவத்தை இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது, அதனால தான் கேட்குறேன், இந்த காரை வந்து உன்னுடைய காரா இல்லை வேற யாருடைய காரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எனக்கு என்னமோ உன்னுடைய இறந்து போன அண்ணனுடைய ஆன்மா தான் அந்த காரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த காரை எங்கேயாவது கொண்டு போய் வித்துரு, இல்லை அப்படின்னா யாரோட உயிராவது எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த சுரேஷுக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. ரொம்ப நன்றிக்கா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நேற்றைய இரவும் எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் நடந்துச்சு. அதன் முன்னாடியே ஒரு நபர் வந்து என்னுடைய காரில் ஏறி உட்காந்துருக்கும் பொழுது கழுத்தை வந்து யாரும் நெரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பொழுதுமே நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இதெல்லாம் கேட்கும்பொழுது என்னுடைய கொலையெல்லாம் நடங்குது, நான் இப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த பெண்மணியும் அவங்களுடைய மாமனார் மாமியார்கிட்டே சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு இவருடைய ஊருக்கே கிளம்பி வராருங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த நோடியே இவர் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் இவருடைய அப்பா அம்மா கிட்டையும் இவருடைய அன்னிக்கிட்டையும் நடந்த
விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட இவங்களுடைய அண்ணி ஓன் அழுகுறாங்க. இறந்ததுக்கு பிறகு என்னுடைய கணவரை இந்த மாதிரி நீங்க பேசுறதை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட இருந்திருக்காங்க. ஆனாலுமே இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த விஷயத்துக்கு மேல நம்பிக்கை இருக்குது. நாங்க தான் சொன்னோம்லடா என்னமோ தப்பா நடக்குது அப்படின்ட்டு, நீ எதையுமே பெருசா எடுத்துக்கல. நீ சொல்ற மாதிரி இந்த கார்ல வந்து உன்னுடைய அண்ணனுடைய ஆன்மாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கார் எடுத்த நாள்ல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த காரை வித்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இது கேட்ட உடனே சுரேஷ் மறுபடியும் அவங்க கிட்ட சண்டைக்கு தாங்க போறாரு. ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, அண்ணனுடைய ஆன்மா தான் இந்த காரை சுத்தி இருக்குது. அதனால இந்த காரை நம்ம எங்க வித்தாலும் யாருக்கா இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். நாளைக்கே நான் இதை வந்து உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே அதை எப்படி செய்ய போற, எப்படி எங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்ட போற அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அண்ணியும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் கேட்குறாங்க. நாளைக்கு இரவு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கிளம்புவோம். இங்கேருந்து இரவு ஒரு 9:30 மணி அல்லது 10 மணிக்கு கிளம்புவோம். அப்படி போகக்கூடிய அந்த நேரத்திலேயே உங்களுக்கு அமானுஷமாக ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என்னை நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியே மறுநாள் இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு இவங்களுடைய வீட்டில இருந்து அந்த கார் எடுத்துக்கிட்டு இந்த சுரேஷ், இவங்களுடைய அண்ணி, இவங்களுடைய அப்பா அம்மா இந்த 4 பேருமே கிளம்பி போறாங்க. இவங்களுடைய குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விட்டுட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது விபத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையும் பாதிக்கும் இல்லையா, அதனால தாங்க விட்டுட்டு போறாங்க. இப்படி உங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்துல கார் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதியிலேயே ஆட்டோமேட்டிக்கா நின்றுக்குதுங்க. உடனே உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்ல ஏதோ பிரச்சனைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனாலதான் கார் இப்படி நடுரோட்ல நிக்குதுரா, வேற ஒண்ணு நீ சொல்ற மாதிரியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய அண்ணி சுரேஷை பார்த்துட்டு, தம்பி ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்னாச்சு நீ அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு அந்த டிரைவர் சீட்ல இருந்து திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கிறாரு இல்லையா இந்த சுரேஷ், அவருக்கு பக்கத்திலே தாங்க இவருடைய அப்பா உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி உட்காந்துருக்காரு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷுடைய அம்மாவும் அவங்களுடைய அண்ணியும் தாங்க. அந்த இருவருக்கும் இடையில ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த சுரேஷுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடவிடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. டக்குன்னு இவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு திரும்பாதன்னு சொல்றாருங்க. ஆனா அவங்களுடைய அப்பாவும் திரும்பி அந்த உருவத்தை பார்த்துறாரு. இப்படி முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுக்கே இப்படி கொலைகள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த உருவத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சுரேஷினுடைய அண்ணி அவங்களுடைய அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். அவங்களும் அந்த கண்ட காட்சியை பார்த்துட்டு மிரண்டு போய் அந்த காரோடைய டோரை ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வராங்க. நான் தான் சொன்னேன் இல்லை இந்த காரை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு, அண்ணனுடைய ஆன்மா நம்மளை பாடாப்படுத்துது, இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் இறந்து போன இவருடைய அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அண்ணி, தயவு செஞ்சு என்னுடைய கணவனை திட்டாத, நடந்தது நடந்துருச்சு, ஆன்மாக்கு இதெல்லாம் புரியாதுப்பா, நாளைக்கே நம்ம ஒரு கோயிலுக்கு போய் இதுக்கு உண்டான முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க மறுபடியும் உங்களுடைய குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு உங்களுடைய கார் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இரவு முழுக்க விடிய தூங்காம தாங்க இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த சுரேஷோடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினர், அதாவது அந்த 2 வயது குழந்தை இருக்கு இல்லையா விக்னேஸ்வரன், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய குலதெய்வமான சுடலைமாடன் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. சொல்லி முடிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த சுடலைமாடன் கோயிலுடைய பூசாரியுடைய உடம்புலேயே அந்த சுடலைமாடனே வந்து இறங்கி இருக்குதுங்க. இறங்கினதுக்கு பிறகு அந்த ஆன்மா எதிர்ப்புறத்தில் இருக்கிறதாகவே நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருக்குதுங்க. இனிமே உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, போயிரு, நீ சொன்னதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு சாந்தமானதுக்கு பிறகு தாங்க இவங்களோட குடும்பத்தினரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான், நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா காரு, அந்த கார்ல ஒரு ஆன்மா இருக்குது, அந்த துஷ்ட ஆன்மா அந்த காரு எனக்கு தான் சொந்தம், அது யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்குது. அதனாலதான் கார்ல உட்காந்துருக்கக்கூடிய அனைவருமே பயமுறுத்தி ஓட வைக்குது. நீ நல்ல நேரத்துக்கு வந்த, இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்த வேத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் போகும் அந்த ஆன்மா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த சுரேஷுடைய அப்பா அம்மா ஓன் அழுகுறாங்க. எங்களுடைய பையனே எங்களை வந்து இப்படி கொன்றுவானா, இது எப்படி நியாயமாகும், என்னுடைய மூத்த பையன் தான் இறந்து போயிட்டான், அவன் ஆசையா வாங்கினதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்ப இல்லாம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தானே என்னுடைய 2வது பையன் வந்து அந்த கார் எடுத்து ஓட்டுறான், அவனுக்கு போய் பிரச்சனை பண்றதுக்கு எப்படி அந்த ஆன்மாக்கு மனசு வருது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த கோயிலுடைய பூசாரி சிரிச்சபடி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த கார்ல ஒரு ஆன்மா இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய மூத்த பையனுடைய ஆன்மா கிடையாது, அந்த கார்ல வேற ஏதோ ஒரு துஷ்டான்மா இருக்குது, அந்த துஷ்டான்மா தான் உங்களை எல்லாத்தையும் பாடாப்படுத்திட்டு இருக்குது, உங்களுடைய மூத்த பையனுடைய ஆன்மாவும் உங்க பக்கத்திலே தான் இருக்குது. அப்படி அந்த ஆன்மா இருக்கக்கூடிய காரணத்தினால தான் யாருக்குமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமவும் தடுத்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்றாரு. அப்பொழுதுதாங்க இந்த சுரேஷ்க்கு ஒரு விஷயம் பொறிதட்டவே ஆரம்பிச்சிருக்குது. அதாவது முதலாவதாக ஒரு பேங்க் மேனேஜர் ஏறிட்டு கழுத்து நெறிப்படுற மாதிரி துடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் இவருடைய தொடை பிடிச்சி யாரோ கூப்பிட்டதுக்கு பிறகுதானே டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. அப்படி
அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு யாரோ நெரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த நபர் நம்மளை வந்து எழுப்பி விடலை அப்படின்னா வேற யாரும் நம்மளை எழுப்பி விட்டா நம்ம தொடையை பிடிச்சி உழுப்புனது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த விஷயத்தை அப்படியே பெருசாக எடுத்துக்காம மறந்துருக்காரு. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்குவதற்காக காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கிட்ட நிற்கும் பொழுது இவருடைய தோள்பட்டையில் யாரோ கை வச்சு கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு தாங்க அந்த கார்கிட்டே நெருங்கி போனாரு. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்களை ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்குது. ஒருவேளை அது நம்மளுடைய அண்ணனுடைய ஆன்மாவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய உடம்பே புல்லரிச்சு போயிருக்குது. ஆமா சாமி, நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய அண்ணனுடைய ஆன்மா தான் என்னை காப்பாத்திருக்குது. இல்லை அப்படின்னா என்னுடைய காரில் ஏறி உட்காந்து உங்களுடைய உயிர் எல்லாமே பறி போயிருக்கும். இனியாரம் நான் சிறை தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்றாரு. நீங்க இதுக்கு உண்டான பரிகாரம் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அந்த காரை யார்கிட்டயாவது வித்தரணும் அல்லது எடைக்கு போட தான் செய்யணும். இல்லை அப்படின்னா வேற யார்கிட்ட வித்தாலுமே அவங்களுக்கும் இந்த பிரச்சனை அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க இந்த காரை இன்னொரு தடவை யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்றாரு. சரியாக இன்னும் ஒரு வருட காலகட்டங்கள் அந்த ஆன்மாவுடைய விதிப்படி அந்த காரில் தான் இருக்கும். அதன் பிறகு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்றாரு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஒட்டுமொத்தமாக வருத்தத்தோடு உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த காரை யூஸ் பண்ணவே வேணாம், யார்கிட்டையும் விற்கவும் வேணாம். ஏன்னா வித்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம மேலதான பாவம் உண்டாகும். அதனால நம்ம எதுவுமே விற்க வேணாம், நம்மளுடைய போட்டிகளே அந்த கார் நின்றுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். ஆனாலுமே அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யார் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த காரோடைய உரிமையாளருடைய அந்த ஆர்சி புக்கில் இருக்கும் இல்லையா, பேரு, அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போகாமல் ஒரு கன்சல்டிங்கில் தானே இந்த காரை வாங்கினது. அந்த கன்சல்டிங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த கார் என்கிட்ட வந்து வித்துரு அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி தான் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வேணால் அந்த அட்ரஸ்க்கு போய் அவங்க கிட்ட விசாரிங்க, மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க கை வச்சிருக்காங்க. உடனே இந்த சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய புகைப்படம் இருக்குதுங்க. அதில் ஒரு மாலை தொங்கிட்டு இருக்குது. அதாவது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரும் சரி, இவருடைய அந்த காரோடைய உரிமையாளருடைய அந்த ஆர்சி புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய புகைப்படமும் சரி ரெண்டும் சேமாக இருந்திருக்குது. அதன் பிறகு தாங்க அந்த புகைப்படத்தோடைய அந்த நபருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உங்ககிட்ட தான் நாங்கள் செகண்டில் கார் வாங்கினது, கார் வாங்கின நாள்லேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. முதலாவதாக என்னுடைய அண்ணன் விபத்தால் இறந்து போயிட்டான். அதன் பிறகு என்னால் காரை ஓட்டவே முடியலை, என்னென்ன பிரச்சனை வருதுன்றது எங்களால் யூகிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய கணவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், என்னுடைய கணவர் இறந்து தான் அந்த ஆன்மாவாக அந்த காரில் அலைஞ்சிட்டு இருக்கிறாருன்றது எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோடைய உரிமையாளர் கார் இல்லையா, அவருடைய பேர் தாங்க ஆளவந்தான். அந்த ஆளவந்தான் இந்த காரை வாங்கி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கடந்திருக்கும். அந்த காரை வாங்கும் பொழுது சிறுக காசை சேர்த்து வச்சு அவருமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க அந்த காரை வாங்கியிருக்கிறாரு. அப்படி இந்த காரை வாங்கிக்கிட்டு இவருடைய குடும்பத்தினருடைய ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. ஆனால் இவருடைய கெட்ட புத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இவருடைய மனைவியை சந்தேகப்பட்டு சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய மனைவி அதை வந்து பொறுத்துக்காம, ஆமாடா நான் கள்ளக்காதல் பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ணணுன்ற, உன்னால் முடிஞ்சா என்னை கொன்று, இல்லை அப்படின்னா நீயே விஷத்தை குடிச்சு செத்துப்போ அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தில் வார்த்தை விட்டுருக்காங்க. இந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இந்த ஆளை வந்து தன்னுடைய மனைவியை நம்மளை வந்து விஷம் குடிச்சு சாக சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பாய்சன் பாட்டில் வாங்கிக்கிட்டு இவருடைய காரை வந்து ஒரு ஹைவே பகுதியிலே நிப்பாட்டியிருக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டிட்டு அந்த காரில் உட்காந்துருந்தவர் தான் அதன் பிறகு என்ன நினச்சுன்னு தெரியல, இரவு முழுக்க வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலையில் வரைக்கும் இவங்களுடைய மனைவி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி தன்னுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாமல் இவங்களுடைய கணவர் கோபிச்சுக்கிட்டு இவருடைய வீட்டை விட்டு இவருடைய காரை எடுத்துட்டு வெளியே போனவர் தாங்க. இரவு முழுக்க வரவே இல்லை. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 9 மணிக்கு இவருக்கு கால் வருதுங்க இவங்களுடைய மனைவிக்கு. இப்படி தன்னுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாம இந்த ஆளை வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு கோச்சுட்டு போயிட்டாருங்க. இரவு முழுக்க வரவே இல்லைங்க. சரி கோவத்தில் போயிருப்பார் போல, மறுபடியும் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மறுநாள் காலையில் ஒரு நம்பர்லேருந்து கால் வந்து இவங்களை வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு ஹைவேல போய் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பாய்சன் பாட்டில் வாங்கிக்கிட்டு ஒரு கோவத்தில் இவருடைய வீட்டை விட்டு போனார் இல்லையா, அப்படி போன ஒரு பாய்சனை குடிச்சிட்டு அவருடைய கார்லேயே தாங்க அந்த ஹைவேலேயே உட்காந்து கிடந்திருக்கிறாரு. விடிய விடிய இரவு முழுக்க அந்த காருக்குள்ளேயே தாங்க துடியா துடிச்சு இறந்து போயிருந்திருக்கிறாரு. காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப நேரமாக இந்த கார் இந்த ஓரத்திலே நிற்கிது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு நபர் கான்டாக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லி அதன் பிறகு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி காருக்குள்ள ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் மொபைல் எடுத்து அவருடைய உறவுக்காரங்களுக்குலாம் கால் பண்ணி சொல்றாங்க, இப்படிதான் என்னுடைய கணவர் துடியா துடிச்சு இறந்து போனாரு. இறந்து போனதுக்கு பிறகு வீட்டில் அந்த கார் நிற்கும் பொழுதுலாம் அவருடைய
ஞாபகார்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி காருக்குள்ள நான் எப்பொழுதெல்லாம் உட்காடுறேனோ எனக்கே மூச்சு திணறல் ஏற்பட்டு எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஒருவேளை என்னுடைய கணவருடைய ஆன்மா இந்த காருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு தான் பயமுறுத்தக்கூடிய அந்த காரணத்தினால ஒரு கன்சல்டிங் கிட்ட போய் நான் அந்த காரை வித்துட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினச்சி தான் கன்சல்டிங்லேயே கொடுத்தது. நான் வேணும்னே செய்யலை அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த சுரேஷ்கே தன்னுடைய அண்ணனுடைய ஆன்மா நம்மளை காப்பாற்றிருக்குது அந்த துஷ்ட ஆன்மா கிட்ட அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அதே மாதிரியே சரியாக 1.5 வருட காலகட்டங்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த காரையே தொடாமல் இருந்து அதன் பிறகு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து நல்லா கிளியர் பண்ணி அந்த காரை இப்போ வரையும் ஓட்டிட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் என்னுடைய அப்பா மாண்டதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னது வந்து என்னுடைய சித்தப்பா தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய இந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான திகிலான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.